அனைவருக்கும் தமிழ் வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே இன்னைக்கு வந்துட்டு குளிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்ருப்பீங்க. ஸோ அப்படிதான் நாங்களுமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் என்ன சாமி கும்பிட்டு முடிச்சிட்ட உடனே, இந்த வருஷம் வந்து நல்லபடியா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் வேண்டி முடிச்சுட்டு, அடுத்த கட்ட வேலை என்ன சாப்பிட்றது தான். ஸோ இன்னைக்கு வந்துட்டு தமிழ் வருட பிறப்பு நாள் அதுவுமா எல்லாருமே கண்டிப்பா எல்லா நான்வெஜ்ஜுமே வந்து எடுத்து செஞ்சிருப்பீங்க. ஸோ எங்க வீட்லயும் அப்படிதான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அம்மா வடை, பாயாசம்லாம் செஞ்சிருந்தாங்க. எஸ்பெஷலி பாயாசம் வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால தான் இந்த இலையில நான் பாயாசம் வைக்க வேணான்னு சொல்லிட்டேன். அதுவும் பால் பாயாசமா நான் சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால அம்மா வந்து வைக்க வேணான்னு சொல்லிட்டேன். "என்னடா இது இலையில இவ்ளோ இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? என்னடா ஃபிஷ் வச்சிருக்காங்க, அப்புறம் சிக்கன் குழம்பு வச்சிருக்காங்க, அப்புறம் 65 வச்சிருக்காங்க. மொத்தமா சேர்ந்து இவ்ளோ வச்சுட்டு ஒரே ஆளா உட்காந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க. இது வந்து சும்மா வீடியோக்காக தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன். எல்லாத்தையும் டேஸ்ட் பார்க்குறேன். பட் இன்னைக்கு வந்துட்டு தமிழ் வருட பிறப்பு அதுவுமா நான், என்னோட ஹஸ்பண்டா இருக்கட்டும், என்னோட குட்டி பாப்பா இருக்கட்டும், அப்புறம் தம்பி, நாங்க எல்லாருமே வந்து நாங்க 4 பேரும் ஒண்ணா உட்காந்து இந்த இலையில சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டோம். இப்போ மாரி எப்பவுமே நாங்க எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு நாங்க நெனச்சு, ஸோ எல்லாரும் ஒண்ணா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பெரிய வாழை இலைய எங்களோட மரத்துலேருந்து தான் நாங்க அறுத்து, எல்லாத்தையும் வந்துட்டு இதில வச்சுட்டோம். ஸோ அதனால தான் வந்துட்டு நாங்க வந்து இவ்ளோ பெரிய இலையில வந்துட்டு இவ்வளோத்தையும் வச்சிருக்கோம். இது ஒட்டு மொத்தமா என்னால எப்படியும் ஒரு ஆளா சாப்பிட முடியாது. ஸோ சும்மா வீடியோக்காக வந்துட்டு டேஸ்ட் பண்றதுக்காக மட்டும் தான் இவ்ளோ பெரிய இலை. ஸோ ஒவ்வொன்னா நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, அம்மாவோட கைப்பக்குவம் அப்படியே கைய எடுத்து நக்கும் அப்படின்ற மாரி லாஸ்ட் வரைக்கும் செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. அம்மா வந்துட்டு சமையல்ல அடிச்சுக்கவே முடியாதுங்க. அம்மா எப்பவுமே நல்லா சமைப்பாங்க. ஸோ வந்துட்டு இந்த ஃபிஷ் ஃப்ரை கூட ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இத்தனைக்கும் அம்மா வந்து இதில வந்துட்டு அவங்களோட சீக்ரெட் மசாலா தான் போட்டு அரைச்சு வந்து செஞ்சிருந்தாங்க. செம்ம சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு தம்பி வந்துட்டு தர்பூசணி சும்மா டெக்கரேட்காக அந்த சைடு, இந்த சைடு வச்சிருந்தாங்க. அந்த பனங்கா வந்து லாஸ்ட்டா சாப்பிட்டேன் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு. செம்ம சூப்பரா இருந்துச்சு. இதுவுமே எங்க கழனியில அறுத்த பனங்கா தான். இதுதான் இந்த சீசன்லயே நான் சாப்பிடுற ஃபர்ஸ்ட்டு பனங்கான்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு பனங்காலாம் ரொம்ப பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னைக்கு தமிழ் வருட பிறப்பு அதுவும் உங்க வீட்ல நீங்க என்ன நான்வெஜ்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க வீட்லயும் இந்த மாரி தாவுறது, ஓடுறது, நீந்துறது எல்லாம் சமைச்சு, உங்க ஃபேமிலியோட ஒண்ணா உருண்டை பிடிச்சுலாம் சாப்பிட்டுருக்கீங்களா? அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இந்த ஐஸ்கிரீமுக்குள்ள நான் தொறந்து பார்த்தேன், தம்பி வச்சிருந்தான்னு. ஆல்ரெடி இது வந்து வாங்கிட்டு வந்த ஐஸ்கிரீம் தான். கொஞ்சம் தான் இருந்தது. சும்மா அப்படியே டெக்கரேட்காக அப்படியே தம்பி வச்சு விட்டான். சரி ஃபைனலா அதையுமே டேஸ்ட் பண்ணிட்டேன். உங்க வீட்லயும் இந்த மாரி இந்த நாள நீங்க நல்லாவே கொண்டாடினீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.